அதே மாதிரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி எஞ்சி தொழுகிறது. இந்த 3 காரியம் இருக்க அல்லாட்ட ஒரு அடியானுடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்கு வழிவகை செய்யும்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். உடனே அந்த இடத்துல ஓதுனாங்க ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்க்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகீன் வ அன் தக்ஃபிரலி வ தர்ஹம்னி வ இதா அரத்த பிகௌமின் ஃபித்னதன் ஃபதவஃபனி மின்ஹு கைர மஃப்தூனின் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக. நீங்கள் பார்க்குறத பார்த்தா தெரியுது இப்படி பெருசாக இருக்குங்க துவா அப்படின்னு. அல்லாவுக்கு முன்னாடி படித்த துவா எவ்வளோ வேல்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்பவும் ஒரு நெகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான துவா. உங்களிலே பலருக்கு இந்த துவா மனப்பாடமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நம்மிலே பலர் அடிக்கடி கேட்கக்கூடிய துவா. பெரும்பாலும் மஸ்ஜிதுகளிலே இமாம்களாக பணியாற்றக்கூடியவர்கள் கட்டாயம் இந்த துவாக்களை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது தொழுகையிலே ஓதி விடுவார்கள். அந்த தொழுகைக்கு பின்னால் கேட்கக்கூடிய துவாவிலே ஓதுவார்கள். நீங்களெல்லாம் அதை செவியேற்றிருக்கலாம். அன்பர்களே, ரொம்பவும் ரொம்பவும் விலை மதிப்பற்ற துவா இது. அல்லாஹுவின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். அல்லாவுக்கு முன்னாடி ஓதிய துவா. அல்லாவுக்கு முன்னாடி ஓதிய துவா. என்ன துவா அது? அதனுடைய சிறப்பை நாம் அடைய வேண்டாமா? அல்லாவுக்கு முன்னால் வாசிக்கப்பட்ட அந்த துவாவை நாமும் வாசிக்க வேண்டாமா? அதை தான் இந்த காணொளியிலே பார்க்க போகிறோம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். தொடர்ச்சியாக பாருங்கள், இறுதி வரை பாருங்கள். இந்த துவாவை மனநமிட்டு ஓதுவதற்கு முயற்சியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சுனனு திர்மிதியிலே இந்த ஹதீஸ் பதிவாக ஜாமியு திர்மிதியிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ஹதரத் சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு நாள் காலையில் ஃபஜர் தொழுதுட்டு பின்னாடி ரசூலுல்லாஹ் திடீர்னு எங்கேயோ போயிட்டாங்க. போனவங்கள ரொம்ப நேரம் காணோம். நாங்கள்லாம் பரிதவிச்சு போயிட்டோம். ரசூலுல்லாஹ் எங்கே போனாங்களோ, ஏது போனாங்களோ, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாமல் நாங்கள்லாம் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி நாங்கள்லாம் அப்படி பரபரப்பாக இருக்கிற சமயத்தில் திடீர்னு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அது மதிய நேரம் ஆகிப்போச்சு, லுஹருக்கு நெருக்கமான நேரம் ஆகிப்போச்சு. வந்தாங்க, லுஹர் தொழு வச்சாங்க. அந்த லுஹருடைய தொழுகை கூட ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. தொழுது முடிச்சுட்டு எங்களை நோக்கி திரும்பி உட்காந்து, என்னைய காணோம்னு சொன்னோம், நீங்கள்லாம் பதறி போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள்லாம் சொன்னோம், ஆமாம் யாரும் சொல்லலாம், உங்களை காணணும், ஒரே பதட்டமாகி போச்சு அப்படின்னு சொன்னோம். சொன்ன பின்னாடி ஒரு கதையை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். என்ன கதை அது? நேற்று ராத்திரி நான் தூங்கினேன். அந்த தூக்கத்தில் என்னுடைய ரப்பை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என் ரப்பை பார்த்தேன். ரப்பிடத்தில் பேசுவதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான். அப்போ ரப்பு ஒரு கொஸ்டின் கேட்டான் எனக்கு. என்ன கேட்டான்? ஃபீம யஹ்தஸிமுல் மலஉல் அலா, அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வானவர்கள் எந்த விஷயத்திலே விவாதித்து கொண்டிருக்கிறாங்க, எந்த விஷயத்தில் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். உடனே எனக்கு தெரியாது யாரெல்லாம் நான் சொன்னேன். மறுபடியும் அதே கொஸ்டின் கேட்டான். மறுபடியும் தெரியாதுன்னு சொன்னேன். இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்? என்னுடைய நெஞ்சு பகுதியிலே கை வைத்து அவனுடைய கையை வைத்தான். அதனுடைய குளுமையை அப்படியே நான் உள்வாங்கினேன். இதுக்கு பின்னாடி மறுபடியும் கேட்டான் அல்லாஹ். அவள் கேட்டோன்னு நான் பதில் சொன்னேன். அந்த அல்லாஹ்வுடைய திருக்கரம் என் மீது பட்டதினாலே எனக்கு அப்படியே ஒரு குளுமை ஏற்பட்டது. எனக்கு மனதில் எல்லாம் வெளிச்சமாக தெரிந்தது. உடனே நான் சொன்னேன், யா அல்லாஹ், உனக்கு நெருக்கமான மலக்குமார்கள் வானவர்கள் 2 விஷயத்தில் டிபேட் பண்ணுறாங்க, விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று கஃபாராத்து, இன்னொன்று தரஜாத்து. பாவங்களை மன்னிக்கக்கூடிய விஷயம், ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய விஷயம். இது விஷயத்தில் இது பெருசா அது பெருசா, அது பெருசா இது பெருசான்னு சொல்லி வானவர்களுக்கு மத்தியில் அப்படியே ஒரு டிபேட் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கஃபாராத்துனா என்ன, தரஜாத்துனா என்ன, பாவங்களை மன்னிக்கக்கூடிய விஷயம்னா என்ன, அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் என்ன என்று கேட்கும்போது அல்லாவே சொன்னான். கஃபாராத்துனா என்ன தெரியுமா? பாவங்களை மன்னிக்கக்கூடிய காரியங்கள் என்ன தெரியுமா? பள்ளிவாசலுக்கு ஜமாத்தாக தொழ வர வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒருத்தர் நடந்து வர்றாரு. அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கும் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சுக்கிட்டே இருப்பான், பாவத்தை அழிச்சுக்கிட்டே இருப்பான். அடுத்து சொன்னாங்க, அல் ஜுலூஸ் ஃபில் மஸ்ஜிதி பாத ஸலா, ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்காரு, வெயிட் பண்ணுறாரு.
எங்கெங்கெல்லாமோ நம்ம போய் வெயிட் பண்ணுவோம், கால் கடுக்க வெயிட் பண்ணுவோம். ஆனால் மஸ்ஜிதில் வந்து ஒரு 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 2 மினிட் அல்லது ஒரு 5 மினிட் வெயிட் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய பாரமாக தெரியும். ஆனால் அந்த 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுங்கிறது, அந்த 2 நிமிடம் தொழுகைக்காக வேண்டி காத்திருக்க வேண்டும் என்பது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அல்லாஹ் பேசினது. அல்லாஹ் அந்த நிமிஷத்தினுடைய ஒவ்வொரு மைக்ரோ செகண்டுக்கும் உங்களுடைய பாவத்தை எல்லாம் அது அல்லாஹ் டெலிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். அதை ஃபுல்லாக எரேசர் பண்ணி அல்லாஹ் அழிச்சிட்டு இருக்கிறான். எரேசரை வச்சு அப்படியே அழிச்சிட்டு இருக்கிறான். அன்பான சகோதரர்களே, ரசூல்லாட்ட அல்லாஹ் சொன்னான். மூணாவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அல்லாஹ் சொன்னான், இன்னும் எது தெரியுமா? இஸ்பாகுல் உதூஇ ஃபில் மக்ரூஹாத்தி. மனம் வெறுக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒருத்தர் ஒதுவை பரிபூர்ணமாக செய்கிறார். ஒருவை பரிபூர்ணமாக செய்கிறதுனா சுன்னத்துகளை பேணி, ஃபரதுகளை சரியாக செஞ்சு, சுன்னத்துகளை பேணி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. ஒதுவை ஒரு தடவை கழுகுனாலே, ஒரு உறுப்பை கழுகுனாலே போதுமானது. ஆனால் 3 தடவை கழுகிறது சுன்னத்து. அதை அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. அதுவும் மனசு வெறுக்கக்கூடிய சமயம், அவசரமாக செஞ்சுட்டு உள்ளே போகணும், அல்லது கடுமையான குளிர்காலம் அல்லது குளிர் பிரதேசம், அந்த நேரத்திலையும் கூட பரிபூர்ணமாக செய்கிறார். இந்த 3 காரியம் இருக்க பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது. சரி, அந்தஸ்து அல்லாட்ட உயர்த்தக்கூடிய காரியம் எது? அல்லாவே சொன்னான். எது தெரியுமா? இத்தாமு துஆம், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது. அதனால ஒருத்தருடைய அந்தஸ்து அல்லாட்ட உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி லீனுல் கலாம், ரொம்ப சாஃப்டாக பேசுறது, ஹார்டான வார்த்தை யூஸ் பண்ணுறது இல்லை, கரெக்ட் முரடாக பேசுறது இல்லை, யாருடைய மனசையும் காயப்படுத்துறது இல்லை, ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறது, ரொம்ப நளினமாக பேசுறது. அதே மாதிரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி எஞ்சி தொழுகிறது. இந்த 3 காரியம் இருக்க அல்லாட்ட ஒரு அடியானுடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்கு வழிவகை செய்யும்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இப்போ பாவத்தை அழிக்கக்கூடிய காரியம் 3, அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய காரியம் 3 சொல்லி கொடுத்த பின்னாடி ரசூலுல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அந்த இடத்துல ஓதுனாங்க ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்க்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகீன் வ அன் தக்ஃபிர லீ வ தர்ஹம்னி வ இதா அரத்த பிகௌமின் ஃபித்னதன் ஃபதவஃபனி மின்ஹு கைர மஃப்தூனின். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக. நீங்கள் பார்க்குறத பார்த்தா தெரியுது இப்படி பெருசாக இருக்குங்க துவா அப்படின்னு. அல்லாவுக்கு முன்னாடி படித்த துவா எவ்வளவு வேல்யூவான துவா இது, எவ்வளவு விலை மதிப்பற்ற துவா இது. கண்டிப்பாக நம்ம படிக்கணும், ஒவ்வொருத்தரும் ஓத வேண்டிய துவா இது. அல்லாஹ் சந்தோஷப்பட்டான், இந்த துவாவை கேட்டுட்டு அல்லாவே சந்தோஷப்பட்டான். ரசூல்லா சொன்னாங்க, என்ன துவாவினுடைய பொருள் என்ன? யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், நன்மைகளை செய்வதற்கு கேட்கிறேன், பாவமான காரியங்களை நான் விட வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்கிறேன், ஏழைகளை பிரியப்பட வேண்டும் யா அல்லாஹ், நான் அதை கேட்கிறேன், என்னுடைய பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும், நீ என் மீது அருள் செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு சோதனையை ஒரு கூட்டத்திற்கு நீ இறக்குவதாக இருந்தால் என்னை அங்கிருந்து நீ நகர்த்திவிட வேண்டும், அந்த சோதனையை நான் சிக்க கூடாது. அதை மட்டும் கேட்கல, உன்னுடைய நேசத்தை நான் கேட்கிறேன், உன்னை உலகத்தில் யாரெல்லாம் பிரியப்படுவாங்களோ அவங்களுடைய பிரியம் எனக்கு வேணும், நான் கேட்குறேன். வஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக. உன்னுடைய நேசத்தின் பக்கம் என்னை எது கொண்டு வந்து சேர்க்குமோ அந்த மாதிரியான அமல் செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பை கொடு. உன் பிரியம்தான் எனக்கு அசல், அதை கிடைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் செஞ்சால் அது கிடைக்குமோ அதை என்னை செய்ய வை அப்படின்னு அல்லாவுக்கு முன்னாடி இதை ரசூல்லா ஓதுனாங்க பாருங்க. அப்படியே அல்லாஹ் பூரிப்பாயிட்டான். ஹதீஸில் வருது, ரசூல்லா சொன்னாங்க, இந்த ஹதீஸை கண்டிப்பாக அல்லாவுக்கு முன்னால் இதை நான் படித்திருக்கிறேன், இதை நீங்கள் பிறருக்கு சொல்லிக் கொடுங்கள், இதை கற்றுக் கொடுங்கள், தாலீம் செய்யுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமிதி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. எனவே அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்த இந்த துவாவை நாமும் படிக்க வேண்டும், நாமும் மனநமிட வேண்டும், ஒவ்வொரு நாளும் இதை ஓதி வர வேண்டும். அல்லாஹ் அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறான். நம்முடைய அந்தஸ்து அவனிடத்திலே உயர்வதற்கு இது வழிவகை செய்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, உங்களுக்கும் எனக்கும் ஓதுவதற்குரிய வாய்ப்பை நசீபாக்குவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.